ஐயப்பன் அவர்கள் இன்றைக்கு நமக்காக என்ன யோகாசனங்களை கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இதற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது யோகாசனம். நலமுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் யோகாசனம் செய்ய வேண்டும், பிராணாயாமம் செய்ய வேண்டும், இயற்கை உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சப்த வஜ்ராசனத்தை செய்ய போகிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் சப்த வஜ்ராசனத்தை செய்யுங்கள். கையை கும்பிடுங்கள், கையை நெஞ்சில் வைத்து கும்பிடுங்கள், எல்லா வரலையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள். பாருங்கள், இந்த சப்த வஜ்ராசனம் மாணவர்கள் செய்யலாம். முதுகு இலகுவாக வளைக்கும். பாருங்கள், கால் வெளியே வந்து விட்டது. பந்துக்கிண்ண முட்டு, கால் முட்டு, கரண்டை, இந்த மூணும் பூர்ண வஜ்ராசனத்தில் அமர்ந்து இதை செய்திருக்கிறார்கள். கால் இந்த மாதிரி வெளியே வர முடியாது, தொடைக்கு அடியில் தான் போகும். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். எழுங்கள், மூச்சை நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும், சத்தம் வர வேண்டும். பந்துக்கிண்ண முட்டு, முட்டு, கரண்டை, தைராய்டு சம்மந்தப்பட்டது. ஸ்பாண்டிலைசிஸ், கழுத்து பின்னால் போகிறதுனால் ஸ்பாண்டிலைசிஸ், மார்பகம் விரியப்படுகின்ற காரணத்தினால் நுரையீரல், இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீக்கக்கூடியது. தொடை நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே இந்த பக்கமாக திரும்புங்கள். அப்படியே படுத்து செய்யுங்கள். கால் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். கால் இது போன்று வைத்துக்கொண்டு செய்யவே முடியாது. நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். ஆஸ்மா உள்ளவர்கள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நுரையீரல் குழாய்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சளித்தொல்லைகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய நாளங்கள், இரத்த நாளங்கள், இவைகளெல்லாம் செம்மைப்படுத்தப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொண்ணுக்கு வீங்கி என்று சொல்வார்கள். கழுத்திலே ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், ஸ்பாண்டிலைசிஸ், கழுத்தின் பின்புறம் உள்ள எலும்புகள் தேய்ந்து விட்டது என்று சொல்வார்கள். அவைகளெல்லாம் முக்கியமாக நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் இந்த சப்த வஜ்ராசனத்தை 46 வயது பெண்மணி எவ்வளவு அழகாக அற்புதமாக செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இதை பார்க்கின்ற பெண்மணிகள் இது போன்ற ஆசனங்களை நாமும் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனோதிடம் வர வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, குறிப்பாக தமிழக பெண்மணிகளே, இதை பார்க்கின்ற உலக பெண்மணிகளே, நீங்கள் எல்லோரும் வாக்கிங், ஜாக்கிங், இன்ன பிற பளு தூக்குதல், ஜிம்முக்கெல்லாம் போகாதீர்கள். இது போன்ற ஆசனங்களை செய்யுங்கள். கன்னம் ஜிம்முக்கெல்லாம் மனம் ஒட்டிடும். கையில் வந்து மசில்ஸ் வந்துடும். ஒரு ஆண் உருவம் மாதிரி ஆயிரும். முகத்தில் அந்த தெய்வ கலை, பெண்களுக்கென்றே தனியாக ஒரு கலை இருக்கின்றது, அது போய்விடும். ஆண் மூஞ்சியாக மாறிவிடும். கோபதாபங்கள் வரும். ஜிம்முக்கெல்லாம் பெண்கள் போனால் கோபதாபங்கள் வரும். அமைதியாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் கொடூரமான தெய்வங்களாக மாறிவிடக்கூடிய தன்மையெல்லாம் அவர்கள் வேகப்பயிற்சி செய்தால் மாறிவிடுகிறது என்பதை நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே
எல்லா பெண்மணிகளும் வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த ஆசனத்தை பழகி என்றும் பார்வைக்கு ஒரு தெய்வ கடாட்சமாக விளங்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.